ஸோ தமிழ் பாட்நெட் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் கலையின் நெக்ஸ்டில் இருக்க ஒரு டூல் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன டூல் அப்படின்னு கேட்டிங்கன்னா JSQL அப்படின்னு ஒரு டூல் இருக்குது. இது என்னென்னா SQL இன்ஜெக்ஷன் பண்ணுறதுக்காக இந்த டூல் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இந்த SQL இன்ஜெக்ஷனாக என்னன்னு தெரியாது, அதை எப்படி மவுண்ட் பண்ணுறது, அது மூலமாக நம்ம என்ன பண்ணோன்னா ஒரு வெப்சைட்டோட டேட்டா பேஸ் கூட வந்து நம்மளால் ஹேக் பண்ண முடியும். அதெல்லாம் எப்படி ஹேக் பண்ணி டேபிளெல்லாம் ரெட்ரீவ் பண்ணுறது, இந்த மாதிரி தெரியாத நியூ வியூவராக இருந்தீங்கன்னா கீழே SQL இன்ஜெக்ஷன் சீரிஸ் பற்றின அது என்னது வீடியோ டியூட்டோரியல் லிங்க் வந்து தரேன். அதுவும் நான் ரெடி பண்ணதான், அதை நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு SQL இன்ஜெக்ஷன் பற்றின பேசிக் ஐடியா எல்லாமே உங்களுக்கு தெரியும், புரியும். சரி, நம்ம இப்போ இந்த டூல் வந்து எந்த கேட்டகரியில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு டேட்டா பேஸ் அசைன்மெண்ட்டில் உங்களுக்கு JSQL இன்ஜெக்ஷன் வந்து இருக்கும். நம்ம வந்து இப்போ SQL மேப் டூலில் வந்து பார்த்தோம், சரியா? அதே மாதிரி தான் இந்த டூலும். SQL மேப் வந்து உங்களுக்கு கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸாக இருக்கும். இது வந்து உங்களுக்கு குவியாக இருக்கும், அதனால உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரி, கூவினா அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். நம்ம SQL இன்ஜெக்ஷன் வந்து விண்டோஸில் ஹவீஜ் அப்படின்னு ஒரு டூல் ஒன்று யூஸ் பண்ணோம்ல, அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதில் இது கொஞ்சம் இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, நம்ம இப்போ JSQL அப்படின்னு டைப் பண்ணுறோம். இந்த டூல் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆக சில மணித்துளிகள் ஆகும், அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் நம்ம. ஓகே, அது பாட்டுக்கு ஒரு பக்கம் ஓப்பன் ஆகட்டும். நம்ம இங்கே நம்மளோட டார்கெட் வல்னரபிள் சைட்டை வந்து எடுத்து வச்சுக்குவோம். இதுதான் வந்து நம்மளோட இப்போ நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போகிற சைட்டு. ஓகே, இந்த டூலும் ஓப்பன் ஆயிடுச்சா? ஓகே, நம்ம வந்து எப்படி SQL இன்ஜெக்ஷன் வல்னரபிள் இருக்கிற சைட்டெல்லாம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நம்ம பார்த்துருப்போம். அந்த வீடியோ எல்லாமே இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதில் SQL இன்ஜெக்ஷன் வல்னரபிள் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்க்க இந்த பேராமீட்டரில் ஒரு சிங்கிள் கோடு ஒன்று கொடுக்குறோம், என்டர் கொடுக்குறோம். நம்மளுக்கு என்ன வருது? MySQL எரர் வருது. ஸோ இது வந்து SQL இன்ஜெக்ஷன் வல்னரபிள் இருக்குது, இதை நம்மளால் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியும். ஓகேவா? சரி, இந்த ப்ரௌசரை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம JSQL இன்ஜெக்ஷன் டூலை ஓப்பன் பண்ணிடுவோம். இந்த டூல் வந்து உங்களுக்கு மேலே ஒரு பேராமீட்டர் இருக்கா, இதில் வந்து என்ன பண்ணுறோம், நம்மளோட டார்கெட் சைட்டோட URL வந்து தரோம். அதாவது என்னென்னா SQL இன்ஜெக்ஷன் வல்னரபிள் இருக்கிற லிங்க்கு கொடுத்துட்டு சும்மா சின்னதாக ஒரு என்டர் மட்டும் கொடுத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே கன்சோலில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு என்ன ஆகும், டெஸ்ட் பண்ணி பார்க்கும். அதாவது SQL மேப் வந்து எப்படி உங்களுக்கு ஒவ்வொரு கொரியாக கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்குமோ அதே மாதிரி தான். இதை பார்த்தீங்கன்னா இந்த சைட் வந்து வல்னரபிள் டு டைம் இன்ஜெக்ஷன் அப்படின்ட்டு வருது. கீழே வந்து 0 day ஆர்டர். இந்த மாதிரி நம்ம எப்படி மேனுவலாக இன்ஜெக்ஷன் பண்ணுவோமோ அதே மாதிரி இந்த டூல் வந்து உங்களுக்கு ட்ரை பண்ணும். அதை எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, இந்த நெட்வொர்க் டேப் இருக்குல்ல, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்ம இந்த வல்னரபிள் பேராமீட்டரில் என்ன பண்ணுவோம், யூனியன் செலக்ட் ஆல், அப்புறமேட்டு 1 2 3 எத்தனை டேட்டாபேஸ் இருக்கோ அதை கொடுத்துட்டு அதுக்கு நடுவில் அட் வெர்ஷன்லாம் கொடுப்போம்ல, நம்ம மேனுவலாக எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி இந்த டூல் வந்து உங்களுக்கு பண்ணும். இது வந்து நீங்கள் நெட்வொர்க் டேப்பில் போனீங்கன்னா உங்களால் பார்க்க முடியும். அடுத்தது URL, ரெஸ்பான்ஸ், சோர்ஸ், ப்ரிவ்யூ, ஹெடர் எல்லாமே உங்களுக்கு இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு டோட்டலாக SQL இன்ஜெக்ஷன் நடந்து முடிஞ்ச உடனே உங்களுக்கு இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இந்த இன்ஜெக்ஷன் இது நடக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் டைம் கொடுப்போம், அதனால் அது வரையும் கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணுவோம். சரி, அது பாட்டுக்கு ஒரு பக்கம் நடக்கட்டும். நம்ம என்ன பண்ணுவோம், இதில் அடுத்தது வேறு என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். அட்மின் பேஜ் இருக்குது, ஃபைல்ஸ். இந்த ஃபைல் டைரக்டரி வந்து என்னென்னா நம்மளுக்கு டிஃபால்ட்டாக இருக்கிற லினக்ஸ் ஃபைல் டைரக்டரி, வெப் ஷெல்லில் அப்லோட் பண்ணக்கூடிய டைரக்டரி. அதாவது டைரெக்டாக ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன் இருந்துச்சுன்னா நம்மளால் அப்லோட் பண்ண முடியும். SQL ஷெல்லு, ஓகே, அப்லோட் பண்ணுற டைரக்டரி, ப்ரூட் ஃபோர்ஸு, கோடு, அதாவது base64 இந்த மாதிரி கோடை பண்ணுறதுக்கு போல். பேட்ச் ஸ்கேன் அப்படிங்கிறது டோட்டலாக அந்த சைட்டில் இருக்கிற எல்லாத்தையும் பேட்சாக பிரித்து பண்ணுறது. ஓகே, இதெல்லாம் வந்து நம்ம ஒன்று ஒன்றா நம்ம ஒர்க் பண்ணி பார்த்தாலே நம்மளுக்கு புரிஞ்சிடும். சரி, இது இன்ஃபர்மேஷனை ஃபிட்சிங் பண்ணிக்கிட்டு வெயிட் பண்ணுவோம். ஓகே, இப்போ நம்மளுக்கு 2 டேட்டாபேஸ் வந்து ரெட்ரீவ் ஆயிருக்கு. ஒன்று வந்து இன்ஃபர்மேஷன் ஸ்கீமாங்கிறது அந்த டேட்டாபேஸோட மெட்டா டிஸ்கிரிப்ஷன். அதை டிஸ்கிரிப்ஷன்னா அதோட அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். மெட்டா டேக் வந்து எதுக்கு யூஸ் பண்ணோம், ஒரு பொருளை பற்றின டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கறதுக்காக. அதுதான் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் ஸ்கீமாவில் இருக்கும். ஸோ அது நம்மளுக்கு தேவையில்லை. நம்மளுக்கு வந்து என்ன இருக்குது, அக்யூரேட் அப்படின்னு ஒரு டேபிள் இருக்குது, அதை கிளிக் பண்ணுவோம். அதை கிளிக் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இன்ஜெக்ஷன் வந்து நடக்கும்.
அது எக்ஸ்ட்ராக்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஓகே, நம்மளுக்கு இப்போ இதில் இருக்கிற டேபிள் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகிருக்கு. இதில் என்னென்ன கேட்டகரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிஸ்ட்டு, கார்ட்டு, கேட்லாகு, ஃபீச்சர்டு, கெஸ்ட்டு, புக்கு, ப்ராடக்ட்ஸு, யூசர்ஸ், இந்த மாதிரி இருக்குது. இதில் வந்து எத்தனை ரோ இருக்குது அந்த மாதிரிலாம் எல்லாமே இருக்குது. நம்ம இப்போ சும்மா ஆர்டிஸ்ட்டை மட்டும் செக் பண்ணி பார்ப்போம். ஒன்றும் இல்லை, நீங்கள் அது மேலே ஒரு சிம்பிள் கிளிக் கொடுத்தா மட்டும் போதும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இங்கே ஒரு லோட் ஆகிற சிம்பிள் மாதிரி ஒன்று பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா, அதில் வந்து உங்களுக்கு இன்ஜெக்ஷன் நடந்துருக்கு, இப்போ கூடிய சீக்கிரம் எக்ஸ்ட்ராக்ட் ஆயிரும் அப்படிங்கிறத அது மென்ஷன் பண்ணுது. இல்லை நீங்கள் என்ன பண்ணலன்னா, ஒருவேளை இந்த டேபிள் உங்களுக்கு ஸ்டாப் பண்ணிடணும், பாஸ் பண்ணணும் அப்படின்னா அது மேலே ரைட் கிளிக் பண்ணால் கூட போதும், உங்களுக்கு ஸ்டாப் அண்ட் பாஸ் பண்ண முடியும். ஓகே, நம்மளுக்கு இப்போ இதில் இருக்கிற 3 காலம்ஸ் வந்துருச்சு. அதில் ஒன்று என்ன இருக்குது, அனாமி ஆர்டிஸ்ட் அண்டர்ஸ்கோர் ஐடி. ஓகே, இதில் இருக்க எல்லா டேட்டாஸுமே வந்துருச்சு. டேபிள், அதுக்குள்ளே இருக்கிற காலம், அந்த காலத்துக்குள்ளே இருக்க டேட்டா வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு. சரி, இதே மாதிரியே நீங்கள் ஒவ்வொரு டேபிளாக ஒவ்வொரு காலமாக நீங்கள் வந்து இன்ஜெக்ட் பண்ணி பார்க்கலாம். இது வந்து ஜேஎஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் இந்த டூல் வந்து உங்களுக்கு ஒரு ஆட்டோமேஷன் டூல். நீங்கள் கீழே இந்த நெட்வொர்க் டேப்பை பார்த்தாலே தெரியும் இது எப்படி வந்து கொரி இன்சர்ட் ஆகுது அப்படின்ட்டு. நம்ம மேனுவலாக எப்படி பண்ணோம், நம்ம ஹேக் பாரில் டம்ப் இன் ஒன் ஷாட் கொரியவோ இல்லாட்டி ஆல்ரெடி டிஃபால்ட்டாக இருக்கிற டேபிளாக கவுண்ட் பண்ணுற கொரியோ என்னமோ ஒன்று நம்ம மேனுவலாக கொடுப்போம். அதே வேலையை தான் வந்து இந்த 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 ஜேஎஸ்கியூஎல் இன்ஜெக்ஷனும் பண்ணுது. ஜேஎஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் மட்டும் இல்லை, எல்லா டூலும் உங்களுக்கு இதே வேலையை தான் பண்ணும். இது வந்து நம்ம ஸ்கிரிப்ட்ஸை யூஸ் பண்ணி நம்மளுக்கு ஆட்டோமேட் பண்ணியிருக்காங்க. என்ன தான் இருந்தாலும் நம்மளுக்கு மேனுவல் பண்ணுற மாதிரி ஈஸியாக வராது. மேனுவல் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸ்டார்டிங்கில். இப்போ மேனுவல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆட்டோமேஷன் டூலில் எடுக்கிற டைம் வந்து எடுக்காது, இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும், நம்மளுக்கு மூளைக்கு கொஞ்சம் வேலை கொடுத்த மாதிரி இருந்திருக்கும். சரி, எனிவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.